அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை சென்னை அரும்பாக்கம் உத்தனாட்சி அம்மன் திருக்கோவில் வழிபடுகிறோம். இன்று இந்த கோவில் கோயம்பேடு பாரிமுனை செல்லும் சாலையிலே சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் வைஷ்ணவா கல்லூரி நிறுத்தம் அருகே அமைந்துள்ளது. 800 ஆண்டுகளுக்கு முன்பு மூலிகை வனமும் பூந்தோட்டங்களும் நிறைந்து அரும்பு ஆர்க்கும் பகுதியாக இந்த பகுதி திகழ்ந்தமையினால் அரும்பார்க்கும் என பெயர் பெற்று தற்போது அரும்பாக்கம் என வழங்கப்படுகிறது. அப்போது ஒரு நாள் மூலிகை வைத்தியர் ஒருவர் மூலிகைகளை சேகரிக்க சென்றபோது வேலிப்பருத்தி என்னும் உத்தாணி செடியில் அருகே சிறு கல் ஒன்றை பார்த்தார். அதனை தூக்கி எறிந்துவிட்டு அதன் அருகே இருந்த மூலிகை செடியினை பறித்து கொண்டு வீடு திரும்பினர். சில நாட்களுக்கு பின் மீண்டும் மூலிகை பறிக்க சென்றபோது தாம் தூக்கி எறிந்த கல் மீண்டும் பழைய இடத்திலே இருப்பதை பார்த்தார். வியப்போடு கல்லை எடுக்க முயன்ற போது அது அசையாமல் இறுகி நின்றது. ஊராரும் வந்து பார்த்தனர். அப்போது ஒரு பெண் ஆவேசத்தோடு உத்தமையான அம்மன் அம்சம் அந்த கல்லில் உறைந்திருப்பதாக கூறினார். வனம் போல் காட்சியளித்த அந்த பகுதியில் விஷ ஜந்துக்களும் நிறைந்திருந்தன. எனவே அந்த கல்லை வேறிடத்தில் வைத்து கோவில் அமைக்க தீர்மானித்தனர். நல்ல நாளை பூஜை செய்து கல்லை எடுக்க முயன்றார்கள். ஆனால் அது அசையவே இல்லை. தன் பலிக்கல்லை இங்கேயே விட்டுவிடுங்கள், இங்கிருந்து பிடிமண் எடுத்து விரும்பும் இடத்தில் கோவில் அமையுங்கள், நான் அங்கே வந்து அருள்வேன் என்று அம்மன் வாக்களித்தாள். ஊர் மக்கள் ஓரிடத்தில் கிழக்கு நோக்கிய கோவில் அமைத்தனர். அங்கு அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். ஊத்தாமணி என்னும் வேலிப்பருத்தி செடியின் கீழ் சுயம்புவாக காட்சி தந்தவள் என்பதனால் ஊத்தாமணி ஆட்சி என பெயர் சூட்டினார்கள். மேலும் அன்னைக்கு காவலாக விநாயகர், சப்தகன்னியர், சப்த அண்ணன்மார்கள், முருகன் சன்னதிகளையும் அமைத்தனர். ஊத்தாமணி ஆட்சி என்னும் பெயர் உத்தனாட்சி என பெயர் மாறியது. கிழக்கு நோக்கி நாற்கரத்து நாயகியாக அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள் தேவி. நம்மை பிடித்த பீடைகளை ஹதம் செய்பவள் என்பதனால் பிடாரி உத்தனாட்சி அம்மன் என இவள் போற்றப்படுகிறார். அக்னி ஜுவாலா கிரீடம், பிரணவ குண்டலம் அணிந்து பக்தர்களுக்கு அன்பு காட்டும் வகையிலான தோற்றத்தோடு காட்சி தருகிறாள். கிரதிவந்தன், சுதேக்ஷணன், மந்திரசேனன், ருஜு, சமந்தன், பத்திராக்கன், சங்கு கிருஷ்ணன் என சப்த அண்ணன்மார்கள் காவலுக்கு இங்கே உள்ளார்கள். சுற்றுவட்டார கோவில்களில் நடக்கும் எந்த திருவிழாவும் இங்கு வந்து வழிபட்ட பிறகே தொடங்குவது வழக்கம். அருகில் உள்ள பாஞ்சாலி அம்மன் கோவிலில் நடக்கும் திருவிழாவின் போது உத்தனாட்சி அம்மனுக்கே இங்கே செய்யப்படுகின்றன பல்வேறு விதமான வழிபாடுகள். இங்கு உள்ள உத்தனாட்சி அம்மன், பாஞ்சாலி அம்மன், திருவீதி அம்மன் மூவரையும் ஒரே நாளில் வழிபடுவது மிக சிறப்பு. உத்தனாட்சி அம்மனை வழிபட்டு இங்கு தரப்படும் தீர்த்தத்தை அருந்தினால் நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. தற்போது கோவில் பாலாலயம் செய்யப்பெற்று திருப்பணிகள் தொடங்கி நடைபெறுகின்றன. வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை நாளில் இந்த அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பாகும். வீட்டில் இன்ப ஒளி பரவிட சென்னை அரும்பாக்கம் ஸ்ரீ உத்தனாட்சி அம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.